தானே? டெய்லி 100 ரூபாய் சம்பளத்துல ஒரு ஆளை வேலைக்கு வர சொன்னா அவங்க சரியான நேரத்துல வருவாங்களா? வரமாட்டாங்க. ரெண்டாவது, சுகாதார முறையில சமைப்பாங்களா? சமைக்க மாட்டாங்க. ஏனோ தானோன்னு ஒரு 10 மணி 11 மணிக்கு வருவாங்க, ஏதோ சமையல் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் போட்டுருவாங்க. ஆனால் நம்மளுடைய சமையலர் உதவியாளர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு அது எப்படி சமைக்கணும், சமைச்சு பரிமாறும்போது கொஞ்சம் சூடாகவும் இருக்கக்கூடாது, லேசாக சூடாகவும் இருக்கணும், குழந்தைங்க கையில் படக்கூடாது, எவ்வளோ ஒரு கண்டிஷனோட தலையில் வந்து கேப் வச்சுக்கணும், முடி விழுகக்கூடாது, நெகை வெட்டி இருக்கணும், கொண்டை போட்டிருக்கணும், ஏப்ரான் போட்டிருக்கணும், இவ்வளோ விஷயங்களை சொல்லக்கூடிய அரசாங்கத்துக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தான் என்னுடைய கேள்வி. நீங்கள் தானே சொன்னீங்க ஏப்ரான் போட்டுக்கணும், ஏப்ரான் அப்படி கட்டிக்கிறோம்ல அது போட்டுக்கணும், தலையில் குள்ளா போட்டுக்கணும், நெகை வெட்டணும் எல்லாம் சொல்கிறவங்க 100 ரூபா சம்பளத்தில் வேலைக்கு போடுறீங்களே, அந்த அம்மா 100 நாள் வேலைக்கு எப்படி வர்றாங்கன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ அப்படி தானே வருவாங்க, எப்படி சுகாதாரமாக அங்கே சமைப்பாங்க? ஒரு கேள்வி. ரெண்டாவது, நாம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் எதுக்கு? இப்போ எல்லாம் கடந்த 10 ஆண்டுகளாக ஊதிய உயர்வே கிடையாது. இருக்கா? இல்லை. என்ன சம்பளம் வாங்கணுமோ அதே 7700 ரூபா பேசிக்கலாம், 4100 ரூபா பேசிக், 3000 ரூபா பேசிக்கில் தான் வந்துட்டு இருக்கிறோம். அப்போ அகவிலைப்படி எப்படா ஜனவரி மாதம் வரும், ஜூன் மாதம் அகவிலைப்படி எப்படா அறிவிப்பாங்க அப்படின்னு காத்து கிடந்து ஒரு 100 ரூபா உயராதா அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ அது பறி போகுது, தொகுப்பூதிய முறையில் வரும்போது பறி போகுது. மெடிக்கல் அலவுன்ஸ் மருத்துவப்படி கிடையாது, அதே மாதிரி வீட்டு வாடகை படி மறுக்கப்படுது. இப்போ இதையெல்லாம் விட்டுட்டு வெறும் தொகுப்பூதிய முறையில் நீங்கள் வந்து போடணும்னு சொல்லிட்டு, அதுவும் விருதுநகர் மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய தப்பான இது அப்படின்றத அதாவது பல்ல பிடிச்சி பதம் பார்க்குற கதையை நீங்கள் அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கீங்க. எப்படியாவது இந்த கடைசி ஒன்றியம் நினைக்கிறேன், இது ரொம்ப தூரமாக தெரியுது, இந்த கடைசி ஒன்றியத்தில் நம்ம முத ஆரம்பித்தோம்னா யாருமே வரமாட்டாங்கன்னு தப்பு கணக்கு போடுறீங்க. அனைவரும் ஒன்று கூடினால் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறாமல் வீட்டுக்கே செல்ல மாட்டோம். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வந்து தோழர்கள்லாம் சொன்னாங்க, அம்மா பொதுச் செயலாளர் வந்திருக்கேன், வாங்கம்மா ரோட்டை மறிப்போம், இன்னைக்கு ஜெயிலில் போய் உட்காருவோம்மா, வீட்டுக்காரருக்கு சாப்பாடு இல்லாட்டையும் பரவாயில்ல, எத்தனை நாள் ஆனாலும் சிறைச்சாலை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு இன்னைக்கு வந்திருக்கிறோம். எண்ணத்தோடு வந்திருக்கிறோம். அடுத்து நாங்கள் அறிவிக்கக்கூடிய போராட்டம் மிக விபரீதமாக இருக்கும், விபரீதமாக இருக்கும். ஏன்னா என்னுடைய உரிமையை பறிக்கப்படும் போது அப்போ நம்மளுடைய கோபத்தை அங்கே தானே காமிப்போம். பைக்கெட்டு பெட்ஷீட்டு எல்லாரோடையும் வந்துடுவோம். எவ்வளோ வேணாலும் வச்சுக்க, வீட்டில் ஜெயிலில் வைப்பையா வச்சுக்க, மணி அடித்தா சோறு, மணி அடிச்சா சோறு, பாத்திரம் கழுவுற வேலை இல்லை, குழந்தைங்க பார்க்குற வேலை இல்லை, வீட்டுக்காரருக்கு பதில் சொல்கிற வேலை இல்லை, மணி அடிச்சா சோறு. நாங்கள் பாட்டுக்கு சிறைச்சாலையில் இருப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அரசாங்கத்துக்கு நாம் வந்து சொல்லிக் கொள்கிறோம். அரசாங்கம் என்ன நினைக்குது அப்படின்னா, தோழர் அருமையாக சொல்லிட்டார், அரசாங்கம் என்ன நினைக்குது அப்படின்னா, கருணை அடிப்படையில் வாரிசு பணி ஆண்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. இத்தனை ஆண்டுகளாக ஆண் வாரிசு ஒரு அம்மா வந்து ஒரு சமையலர் அம்மா ஒரு 30 வருஷம் சத்துணவுல வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆகுறதுக்கு 2 வருஷம் இருக்கிறப்ப முன்னாடி இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வீட்டில் 2 பையன் இருக்கும். அந்த காலத்தில் பையன் பிறந்தாதான் பெரிய விஷயம்னு சொன்னாங்க. அப்போ அந்த பையன் இருந்தவுடனே அந்த பையனுக்கு வேலை மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், அப்போ இவ்வளோ நாள் அந்த அம்மா வேலை பார்த்ததுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? ஒரு அர்த்தம் கிடையாது. 2019 உங்கள் ஆட்சியில் தான் இந்த அரசாணை மறுக்கப்பட்டிருக்கிறது என்று சமூக நலன் மற்றும் மகளிர் துறையுடைய அமைச்சர் கீதா ஜீவன்கிட்ட பேசும்போது அதெல்லாம் இல்லையே எங்கள் ஆட்சியில் கிடையாதுன்றாங்க. எடுத்து பாருங்க, உங்கள் ஆட்சியில் தான் இந்த ஆண் வாரிசு என்பது மறுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அப்படின்னு சொல்லி பறைசாற்றக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் பெண்களுடைய பிரச்சனைகளை பிரத்யோகமாக பேசி தீர்க்கீங்களா? கிடையாது, பேசி தீர்க்கவே கிடையாது. பெண்களுக்கு கருணை அடிப்படையில் வாரிசு பணி ஆண் வாரிசு ஏன் மறுக்கப்படுதுன்னா, அனைவரும் பெண்களாக இருப்பார்கள், போர்க்கொடி தூக்க மாட்டாங்க என்று தப்பு கணக்கு போடுறீங்க. அவனுடைய கணக்கு என்ன அப்படின்னா, அரசு ஊழியர்கள் கம்மியாக தான் இருக்கிறாங்க, அரசு ஊழியர்கள் கம்மியாக தான் இருக்காங்க, பொதுமக்கள் நிறையா இருக்காங்க. அதனால குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்து விட்டால் பெண்கள் எல்லாம் ஓட்டு வங்கிகளாக மாறி விடுவார்கள். அதில் தான் சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை, ஏன் பொண்டாட்டிக்கு 1000 ரூபா வந்துருச்சியா, ஓம் பொண்டாட்டிக்கு வந்துருச்சா? எழுத்த வீட்டுக்காரன் கேட்டா, அவன் பொண்டாட்டி
குடும்பம் நடத்துறதுக்கு தகுதியானவன், எழுத்த வீட்டுக்காரன் முன்னாடி குடும்பத்தை நடத்துறதுக்கு தகுதியானவன். ஆனா நீ மட்டும் குடும்பம் நடத்த தகுதி இல்லைன்னு அரசாங்கம் முத்திரை குத்திருச்சு சண்டை. அப்ப இப்படியான வேலையை அரசாங்கம் செய்து கொண்டு 1ஆம் தேதியான அதுல 2 பொம்பளைய பேட்டி வேற கொடுக்குறாங்க. என்னன்னா, எங்க அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு. 1000 ரூபாய் வச்சிருந்தா போதுமா? 1000 ரூபாய் வச்சு குடும்பம் நடத்த முடியுமா? 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு. அது மட்டும் அல்லாது பஸ்ல போனா பயணம் ஃப்ரீ. எனக்கெல்லாம் பயம், சிட்டி பஸ்ல ஏறினவனே ஸ்ட்ராங்கா கம்பியை பிடிச்சிக்கிறேன். ஏன்னா நடுவுல பொத்துக்கிட்டு உள்ள போயிருப்பேன். அப்படிதானே இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நடத்துனாரு ஏமா சாவுக்கராக்கி சீக்கிரம் ஏறு. எவ்வளவு ஒரு மரியாதை குறைச்சலா, பெண்களை எப்படியெல்லாம் இழிவுபடுத்தணும் அப்படியெல்லாம் இழிவுபடுத்துவதற்காக இந்த இலவச பயணச்சீட்டை நீங்க அறிமுகம் செய்திருக்கிறீர்கள் என்ற விஷயத்தை இங்க பதிவு பண்றோம். இப்ப இப்படியெல்லாம் செய்து விட்டால் பெண்கள் எல்லாம் ஓட்டு வங்கிகளாக மாறிவிட்டு உங்களுக்கு ஓட்டு வழங்கிடுவாங்க என்று தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க. கிடையாது. இன்னொரு பக்கம் உங்களுடைய வேலையை கரெக்டா செய்யறீங்க. அரசு வேலைக்கு வர்றது எதுக்கு? பின்னாடி ஒரு படத்துல கூட ஒரு மனோரமான்னு நினைக்கிறேன், அந்த அம்மா வந்து சேலையை கொண்டு போய் ஜென்டில்மேன் படத்துல சேலையை எரிக்கும், என் மகனுக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி. அப்ப வாரிசு பண்ணி எப்படியாவது வரணும், என் பிள்ளை எப்படியாவது கவர்மெண்ட்ல வேலை பார்க்கணும், அரசாங்கம் அரக்காசானாலும் அரசாங்க உத்தியோகம், கால்காசுனாலும் கவர்மெண்ட் உத்தியோகம், கௌரவமா வாழணும்னு சொல்லி எல்லாரும் நினைக்கும் போது அதே மாதிரி அதையெல்லாம் மறுத்துறீங்க. வாரிசு பணி கிடையாது, 2003க்கு பின்னாடி பென்ஷன் கிடையாது. ஆனா உங்க மகனை மட்டும் கரெக்டா கொண்டு போய் துணை முதல்வர் கொண்டு வந்து நிப்பாட்டி உங்க வேலையை மட்டும் நீங்க கரெக்டா செய்யறீங்க. இப்ப நாங்கள் எல்லாம் ஓட்டு உங்களுக்கு போட்டுட்டு வீதியில திரிய வேண்டும் என்று அரசாங்கம் நினைக்கிறதா? தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் விஜய் வந்துட்டு இருக்காரு, வர்றாருல, போட்டிக்கு போட்டி நடக்கிறதுக்கு தயாராக நிலை என்பது உருவாகிட்டு. தயவு செய்து முதல்வர் அவர்களே, நம்மளுடைய சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறையுடைய அமைச்சர் கீதா ஜீவன் அந்த மாதிரி சீட்டே கிடையாதுன்றாங்க அடுத்து. ஏன்னா எதுவுமே செய்யல. போட்டோக்கு மட்டும் போஸ்ட் கொடுத்துட்டு கோரிக்கையை பத்தி பேசினோம்னா பார்த்துட்டு வரேன், சரிங்க, ஒண்ணுதான் சொல்லும். 10 முறை பார்த்தாச்சு, எதுவுமே செய்யாது. அப்ப அப்படியான அமைச்சர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படியாவது இந்த பெண்களை ஒடுக்கி விடலாம் என்ற தப்பு கணக்கு போடுவதற்கு நாங்கள் பாடம் புகட்ட வெகு நாட்கள் இல்லை என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தோழர்களே. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக உடனடியாக ஆணையாளர் அவர்களுக்கும் நம்மளுடைய நுண்ணில் PA அவர்களுக்கும் டைரக்டர் ஆபீஸ்ல இருந்து உடனடியாக இதை ரத்து பண்ண வேண்டும் என்ற தபால் வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாளை நடக்கக்கூடிய செயற்குழு, மாநில செயற்குழுவில் அடுத்த கட்டமாக பெரிய ஒரு போராட்டத்தை திட்டமிட்டு விருதுநகர் மாவட்டம் மட்டுமல்ல அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தக்கூடிய போராட்டமாக மாறும் என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் இங்க அதான் சொல்லிட்டேன், மணி அடிச்சா சோறு தயாரா இருக்கலாம், ஒன்றும் பண்ண முடியாது. வரும்போது இடுப்புல குழந்தையோட வந்தா கல்யாணம் ஆகாம வந்தோம், இப்ப எல்லாம் கல்யாணம் ஆகி பேரன் பேத்தியோட வந்துட்டோம்ல. இப்ப எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா மகளோ அவங்க குடும்பங்களா பாத்துக்கிறோம். என் வீட்டுக்காரர் அக்காடான்னு சாப்பிட்டுட்டு படுத்துக்குவார், பிரச்சனையே கிடையாது. அந்த அடிப்படையில நாங்கள் சிறை செல்வதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் உடனடியாக இந்த தொகுப்பூதிய முறையை ரத்து செய்து நடைமுறையில் இருக்கக்கூடிய அதே போல அந்த வேலையை அமர்த்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்து முடித்து வைக்கிறேன். நன்றி தோழர்.